பொதுமக்களுக்கு வணக்கம். மருதமலை இஷ்யூ பற்றி நேற்று நம்ம ஒரு சஜஷன் கேட்டிருந்தோம், ஒரு ஆலோசனை கேட்டிருந்தோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு வீடியோ போட்டதோடு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களோட அறிவுரைகள்லாம் சொல்லுங்கள், உங்களோட அனுபவங்களெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கும் அவங்க பொறுப்பெடுத்த அந்த மனசை பார்த்து ரொம்ப வியக்கிறேன், ஆச்சரியப்படுறேன், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதில் பேசுனதில் எல்லாத்துலேயும் வச்சு ஒரு கன்க்ளூட் பண்ணி ஒரு ஐடியாஸ் எல்லாம் எடுத்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை அரசு அலுவலர்கள், உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ கோவை மாவட்டத்துக்கு இப்போது எல்லா ஆட்சி அதிகாரத்திலுமே ஹையஸ்ட் கிரேடில் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர். அப்போ கலெக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு முறைப்படி ஒரு மனு வடிவமைக்கப்பட்டது, அது கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிரச்சனைகளில் நம்ம போன இதுலேயே கொஞ்சம் நிறைய பேச வேண்டிய சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பொதுமக்கள் அந்த பஸ்ஸில் கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வர்றதுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். இதில் நம்ம அறநிலைத்துறை இப்போ ஒரு நிர்வாகம் போட்டிருக்குது. அந்த நிர்வாகம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்குது. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த குறைகள் எல்லாம் சுட்டி காட்டி இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போடுறோம், ஆனால் அதனால் அஃபெக்ட் ஆகிறது யாருது, எண்ட் யூசர் யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தா மக்கள் தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். இது வெறும் அறநிலைத்துறை போட்ட நிர்வாகத்தில் மட்டும் இந்த குறைகள் இருக்கிறதா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு மேலே போயிட்டு வருது அப்படின்னா அந்த பஸ் எல்லாம் ப்ராப்பராக எஃப்சி ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ரோட்டில் போகிற ஒரு பஸ் ஆகட்டும், ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், இது எல்லாமே ப்ராப்பராக எஃப்சி இருக்குதான்னு சொல்லி போட்டு ஒரு ஆர்டிஓ பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த எஃப்சி எல்லாம் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கிறோம், ஆர்டிஐயில் கேட்டிருக்கிறோம். என்ன பதில் வருதுங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே பெரிய பிரச்சனைகளில் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா, மேலே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. அது ஒரு வாட்டர் டாக்டர் அந்த இடத்துல வைக்கலாம், 2-3 வாட்டர் டாக்டர் வேணும். ஏன்னா மக்கள் நிறைய கூடுற இடம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம கீழேருந்து சுமந்துட்டு போக முடியாதுல்லங்க. இப்போ முருக பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அரசுக்கு எத்தனையோ நிதிகள் வருது. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு குறை இருக்குதுன்னு தெரிஞ்சாவே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துனாவே பெரிய பெரிய தனவான்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களே. அதனால் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி அங்கே ரொம்ப ரொம்ப அவசியம், அது பண்ணணும். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, அங்கே ஜேமர் இருக்குதுன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் ஜேமரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி தெரியல. அது மேலே செகண்ட் குவாலிட்டியேட்டர் இருக்குது, ஒன்றும் உருப்படி இல்லை. ஜேமர் இருந்துச்சுன்னா எப்படி மேலே நான் கூகுள் பே பண்ணுற பணம் எல்லாம் எனக்கு பேமெண்ட் ஆகுதுங்களே. ஜேமர் இது இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் ஜேமர் வைக்க வேண்டிய அவசியம் அங்கே ஒன்றும் இல்லைங்களா. அப்படி ஒன்றும் பெரிய ரகசிய திட்டங்கள் அங்கே எதுவும் நடக்கலையே. அதெல்லாம் ஜேமர் எல்லாம் இருக்கிறது எனக்குன்னு தெரியல, கமெண்ட்ஸில் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே புளியோதரை பிரச்சனை பெரும்பாடாக இருக்குது. மக்கள் அதுக்கு புளியோதரைக்கு ஒரு கட்டணம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த கட்டணத்துலேருந்து இத்தனை பேர்த்துக்கு நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கு வாங்குறோன்னு சொல்லி வாங்குகிறோம். அதுவே மேலேருந்து ஒரு 20-30 படி கீழே இறங்கி அது 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. புளியோதரை 20 ரூபாய்க்கு நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனோன்னா கல்டு போயிடும் எல்லா பிரச்சனையுமே. அது ஏன் போயிட்டு அவ்வளோ தூரம் இழுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு நாள் நம்ம போகிறோம், சிவனேன்னு போகிறோம், கீழே வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தால் அறமாக மணியாயம் பண்ணக்கூடாதுல்லக்க. மேலேருந்து பொங்கல் புளியோதரை அது மக்கள் இலவசமாக கொடுக்குறது, ஏதோ இல்லாதவங்க வராங்க, மேலே பிரசாதம் வாங்கணுங்கிறது ஒரு பக்தனுடைய அடிப்படை. அவன் எவ்வளோதான் வசதி வாய்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த பிரசாதம் வாங்கினாங்கன்னா அது கொடுக்கக்கூடிய மனநிறைவு பெரிய மனநிறைவு. அதை கீழே 20 ரூபாய்க்கு தொன்னையில் கொடுக்க, 20 ரூபாய்க்கு அதில் என்னென்ன இருக்குது, அதில் ப்ராப்பராக அதில் என்ன எண்ணெய் ஊற்றுனான்னு கேட்டப்பவே முடிஞ்சு போயிடும் கதை. நம்ம ஏன் அவ்வளோலாம் நோண்டக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதுவும் அது கொடுக்குற ஒரு சரியான அடாவடி கேட்டோம். சரி, ஏன் சிவனே இந்த பிரச்சனையெல்லாம் பண்ண வேண்டாம்னு வந்துட்டோம். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கலாங்க. இருக்கப்பட்ட மகராசம் வாங்கிக்குவான், இல்லாத வேணும் பண்ணுவான். அப்போ அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, இந்த அடிவாரத்திலிருந்து கீழே போகிற அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்டு அடிக்கிற அளவுக்கு அங்கே மோசமாக இருக்குது. அப்படின்னா இங்கே ஃபுட்போர்டு அடித்தாவே நம்ம போக்குவரத்து துறை பிடிச்சிட்றாங்க, 2 ப்ளே போயிடுறாங்க. மலை மேலே ஃபுட்போர்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். ஏமாந்துச்சுன்னா பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுரும். அதனால் இந்த ஃபுட்போர்டு அடிக்காமல் ஒரு பஸ்ஸில் இத்தனை பேர் தாங்க ஏற்றணும்னு சொல்லி போட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமே. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இங்கேயே 55 இருக்கைகள் தான் இருக்குது. அது மினி பஸ் தான். 50 போடுங்க. 50 பஸ் 50 பேர் போகிற அளவுக்கு சௌரியம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்றும் நிறைய பஸ்ஸுகளெல்லாம் உடனே கோரிக்கை வச்சுருக்குறோம். அப்போ அந்த ஃபுட்போர்டெல்லாம் அடிக்காமல் தவிர்க்கணும். அப்புறம் கீழே செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, மலையோடைய அடிவாரத்துக்கும் மேலேயுமே. அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அவங்கள என்ன கேட்டாலும் எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் வேலைக்கு இருக்கிறோம், அலுவலர்கள்ட்ட கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுமே. அப்போ அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நாளைக்கு அவங்க பணம் வாங்கிட்டு அவங்க விடுறாங்களா, இல்லை உண்மையாலுமே அரசு அலுவலர்கள் வாங்கிட்டு விடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஆனால் யார் என்ன பண்ணாலும் நம்ம தாங்க ரொம்ப சஃபர் ஆகிறோம். அதனால்
இந்த குறைகள் எல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்புறம் உள்ள அந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துல கீழேயும் சரி மேலேயும் சரி டிக்கெட் கொடுக்குற இடத்துல கவுண்டருக்கு ஒரு 4-5 எண்ணம் எச்சா போட்டால் தான் என்ன பிரச்சனை? இப்போ கவுண்டர் ஒரு 4-5 எண்ணம் எச்சா போடும்போது லைன் கொஞ்சம் பெருசாகும். உள்ளே வந்துட்டு மக்கள் ஒரே லைனில் போய் நிற்கும்போது அது அனுமார் வாழ் மாதிரி அடிவாரத்து வரைக்கும் நிற்கிறாங்க. சரி, அந்த நிற்கிற இடத்துலையாவது கொஞ்சம் மழைகெல்லாம் வந்துச்சுனாவே இல்லை வெயிலில் நிற்கிறதுக்கு ஒரு சௌரியம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஷெட்டு போட்டிருந்தா பரவாயில்ல. அது மேலே கூரை வச்சு நம்ம அந்த வீட்டிலலாம் அறுதி மறைக்கிறதுக்கு மறைச்சிருப்போம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இது எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. முதல்ல நம்ம வீட்டோட பிரச்சனை தான் நம்ம முதல்ல பார்க்க முடியுங்க. அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4-5 கவுண்டருக்கு போடலாம். உள்ளுக்குள்ளே ஒரே ஏர் சஃபகேஷன் உங்களுக்கு மக்கள் சுவாசம் பண்ணுறது கூட அங்கே எதுவும் சௌரியம் இல்லை. குழந்தைகளை வச்சு போட்டு நிற்க முடியாமல் உட்கார முடியாமல் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அரசோட கவனத்துக்கு இதெல்லாம் கொண்டு வரோம். இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, கவனத்துக்கு கொண்டு போனால் செஞ்சுருவாங்க. கவனத்துக்கு யார் கொண்டு போகிறது அதுதானே பிரச்சனை. பூனைக்காரு மணி கட்டுறது அதுதானே பிரச்சனை. அதனால் அந்த கவனத்துக்கு கொண்டு போகிற பொறுப்பு நம்மளுக்கும் இருக்குது. அதனால் அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் சமூக நலத்துறை இது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லி மேலே வந்து நீங்கள் அடிப்படை வசதிகள் அதாவது மருத்துவ வசதிகள் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா மருதமலை அவ்வளோ பெரிய மலை இல்லை, சின்ன கடல் மட்டத்துலேருந்து கொஞ்சம் குறைந்த உயரம் தான், டக்குன்னு கீழே வந்துடலான்னு வைங்க. இருந்தாலும் மேலே வந்து ஒன்று இருக்கிறது ரொம்ப அவசியம் கூட. அது ஒரு பெரிய தைரியமும் கூட. ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காவது நம்மளுக்கு ஒரு சௌரியம் வேணும்லாங்க. அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் வேணும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கழிப்படை வசதிகள் எல்லாம் அங்கே சரியில்லை, நீங்கள் வீடியோ போட்டதுக்கு பிற்பாடு கூட நாங்கள் போனோம், நீங்கள் சொன்னால் அத்தனையும் அதை விட அதிகமாக தான் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம நிர்வாகத்தையும் சொல்லி தப்பில்லை. ஒரு நாளைக்கு 20,000 பேர் 30,000 பேர் பக்கம் கூடுறாங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேர்த்துக்கு வேலை செய்கிறதுக்குள்ளேயே பெண்டு கலண்டுருது. அப்போ 30,000 பேர்த்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் வச்சு நிர்வாகத்தை வச்சு நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போனோம்னா அவங்க இன்னும் ரெக்ரூட்மெண்ட் நிறைய போடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் நிறைய போட்டாங்கன்னா யாருக்காவது ஒரு 5-6 பேர்த்துக்கு வேலையாவது கிடைக்கும். மினிமம் ஒரு 50 பேர்த்துக்கு வேலை கிடைக்குன்னு வைங்களேன். அப்போது பிரச்சனைகளும் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது, அதே நேரத்தில் புது வேலை வாய்ப்புகளும் உருவாகுது, மக்களும் சிவனேன்னு போயிட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரலாம். அப்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு தீர்வு காணக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்திங்கன்னா யாரோ ஒரு அரசு அலுவலர் கையில் தான் இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம அரசியல்வாதிகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் போய் அறநிலையத்துறை பற்றி பேசுகிறதோ, ஏன்னா அவங்களுக்கு கட்சி பிரச்சனை லட்சம் பிரச்சனை இருக்கும், அது போக தொகுதி பிரச்சனை லட்சம் பிரச்சனை இருக்கும். அது இத்தனைக்கு நடுவில் தமிழ்நாட்டில் என்னங்க அறநிலையத்துறைக்குள்ளே இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இருக்குதா? அதில் 1000 கோயிலுக்கு மேலே இருக்குது. அதில் வேறு உங்களுக்கு ஏகப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது மருதமலை மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலெல்லாம் இதை விட பிரமாதமான கோயில்கள் நல்ல பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் பார்த்து கட்சி பணிகள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அப்போது அரசியல்வாதிகளுடைய வேலைகள் என்ன அப்படின்னா அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்து ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, அதோடு சரி. அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா 2 பேர்த்துக்கிட்ட இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அரசு அலுவலர்கள், அந்த நம்ம எக்ஸிக்யூஷன் பவரில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள். 2வது இந்த மாதிரி மீடியா. இந்த 2 தான் மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜனநாயகத்தின் 4 தூண்கள்லாம் பாலிட்டியில் படிச்சிருப்போமே, அந்த மாதிரி வந்து இந்த 2ல் தான் கொண்டு வந்து காட்டுறோம். அப்போது நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ண ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம செல்ஃபோனில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போது அதை ஒரு 2 செகண்டில் ஒரு ஷேர் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது அந்த எண்ட் யூசருக்கு போய் சேரும். யார் வந்து இது நம்ம இதுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து மூல காரணமாக அவர் கையெழுத்து போட்டாருன்னா இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருங்கிற அளவுக்கு ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் இருப்பார், கிரீனிங் அத்தாரிட்டி. அவர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்தணும். அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சமாச்சாரம். கடலில் பெருங்காயத்தை கலக்கி விட்ட மாதிரி அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ அவங்ககிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தணும். இது ரொம்ப அவசியமான ஒன்று. 2வது அவங்க இப்போ அரசியல்வாதிகள் போடக்கூடிய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற பணிகள் நம்ம 2 பேரும் சொன்னோம். ஒன்று மீடியா, 2வது அரசு அலுவலர். இந்த அரசு அலுவலர் பார்த்து அவர் மனசு வச்சு இந்த பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவருமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில்
அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலை வரம்புக்குட்பட்டு அவர் ஒரு வேலை செஞ்சார், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50,000 மக்களுக்கு பெரிய நிவர்த்தி ஏற்படும். இது இங்கே மட்டும் இல்லை, அன்னாடமாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே இது ஒரு அடிப்படையை வச்சு நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கும் சௌரியமாக இருக்கும். பொதுமக்களும் யாருக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ லட்சம் பேர் உங்களை மறைமுகமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அதனால் நம்ம வீடியோ பார்க்குற நம்மளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய சமூக பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்குறது சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் சரி, அதெல்லாம் சந்தோஷம்தான். இதை ஷேர் பண்ணணும். நீங்கள் திருப்பி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, கண்டதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோமே. இது மக்களோட அடிப்படை பிரச்சனை. இது அவசரமாக தீர்வு காண வேண்டிய பிரச்சனை. அவசரமானு பார்க்குறத விட இது அவசியமும் கூட. அதனால இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தீர்வுகள் சீக்கிரம் கிடைக்கும் ஆச்சுங்களா. அதனால் நம்ம மெனக்கிடுறோம், ஆர்டி எழுதுகிறோம், மனு போடுறோம். நேற்று பாருங்கள் சிஎம் செல் எல்லாம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆவணப்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இத்தனை சொல்லியும் அவங்க எந்த ஸ்டெப்பு எடுக்கல அப்படின்னா அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் போக வேண்டிய சூழல்கள் பண்ணலாம். அதனால் வீடியோஸில் பார்த்துட்டு திருப்பி நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு எளிய பக்தர் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிரார்த்தனை பண்ணலாம், அரசுகிட்ட கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி அரசியல்வாதிகிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவங்களோட கவனத்துக்கு எடுத்து செல்லலாம். நம்மளால் அவ்வளோதானே பண்ண முடியுங்க. அதனால் அந்த திருப்பணியில் உங்களையும் நீங்கள் நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயில உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.